நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். இன்றைக்கு தேதி 6/5/2024, அதாவது 2024ஆம் ஆண்டினுடைய மே மாதம் 6ஆம் நாளில் தான் நாம் இப்போ இருக்கோம். இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் 2:15 மணி ஆகிறது. இன்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்று முறிவானது வடமேற்கு உள் மாவட்டங்களில் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை போன்ற ஒரு கணிப்பை மாதிரியின் வாயிலாக நம்மால் அறிய இயல்கிறது. அதே போல் பார்த்திங்கனாக்கா தென் உள் மாவட்டங்களில் கூட சில இடங்களில் காற்று முறிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தான் அது எடுத்துக்காட்டுது. மாதிரிகள் சொல்லிய இடங்களில் தான் காற்று முறிவு ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம்லாம் கிடையாது. கொஞ்சம் தள்ளி கூட காற்று முறிவானது ஏற்படலாம். அதாவது அந்த பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் பலத்த சூறை காற்றுடனான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில். ஸோ எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை தான் இந்த காணொலியின் வாயிலாக நாம் விவாதிக்க இருக்கிறோம். நேற்றைய தினம் எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில இடங்களில் நம்ம எதிர்பார்த்திராத மழை கூட பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் பதிவாகலாம். இதை நான் எதை வச்சு சொல்கிறேன்னாக்கா, இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் திண்டுக்கல் மாநகரினுடைய புறநகர் பகுதியான காமாட்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 47 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அதே போல் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், இந்த பகுதிகளெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தோம் நேற்றைய குரல் பதிவில். ஸோ பேரையூர் பகுதிகளில் கூட 45 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. அதே போல் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 38 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. என்னங்க நீங்கள் ஒரே தென் மாவட்டங்களாக சொல்லிட்டு இருக்கீங்களே, மேற்கு மாவட்டங்களெல்லாம் மழையே பதிவாகலையான்னு கேட்டிங்கனாக்கா, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் கூட 23 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. நம்ம கரூர் மாவட்டத்தில் கடவுர் சுற்றுவட்டார பகுதிகளில் 19 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. தேனி மாவட்டம் தேக்கடியில் உங்களுக்கு 16 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. நம்ம திருச்சி மாவட்டம் இருக்குது இல்லையா, இதுதான் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் நேற்றைய தினம். திருச்சி மாதிரியான மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அதே போல் நாமக்கல் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துருந்தோம். இந்த மழை அளவுகள் பட்டியலில் முன்னால் இருக்கக்கூடிய பகுதிகளில் எருமப்பட்டி மற்றும் பொன்னியார் அணை மாதிரியான பகுதிகளை நம்மளால் காண இயல்கிறது. எருமப்பட்டியில் இது நாமக்கல் மாவட்ட பகுதி, அங்கே பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 15 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. பொன்னியார் அணை அந்த பகுதிகளில் பார்த்திங்கனாக்கா 16 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. மழை அளவுகள் பட்டியலை இந்த காணொலியின் இறுதியில் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரம் தொடர்பாக நம்ம விவாதிக்கலாம். மே மாத மத்தியில் வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சுழற்சி எவ்வாறு தீவிரமடையும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் எது எப்படி இருந்தாலுமே மே மாத மத்தியில் சுழற்சிகள் உருவாக தொடங்கிடும். மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகே பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்கும். குறிப்பாக அந்தமானை ஒட்டிய அந்த கடல் பகுதிகளில் ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் தான் அந்த காலகட்டத்தில் நிலவி கொண்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தருணத்தில் திடீர்னு ஒரு சக்தி வாய்ந்த சுழற்சி உருவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ளவே தேவை கிடையாது. ஏன்னா அது அந்தமான் நிக்கோபாருக்கு பருவமழை தொடங்கக்கூடிய காலகட்டம் தான். 10ஆம் தேதிக்கு பிறகே பார்த்தீங்கன்னாக்கா அந்தமான் நிக்கோபாரில் உங்களுக்கு மேற்கு திசை காற்றினுடைய, குறிப்பாக தென்மேற்கு திசை காற்றினுடைய அந்த தீவிரத்தன்மை என்பது அதிகரிக்க தொடங்கிவிடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒருவேளை ஒரு சுழற்சி உருவாகி அந்த பகுதிகளில் அதிக மழை பதிவாகுகிற பட்சத்தில் மே மாதம் மத்தியில் அல்லது அந்த வார இறுதியில் மத்தியில்னாக்கா ஒரு 15லிருந்து 20ஆம் தேதிக்குள்ளாக தென்மேற்கு பருவமழை அந்தமான் நிக்கோபாரில் தொடங்கிவிட்டதாக அறிவிப்புகள் கூட வெளியாகலாம். அது டிபெண்ட்ஸ், அது அறிவிப்பு தான், அதை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பாங்க. பட் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பருவமழை தொடங்கலுக்கும் நம்முடைய இந்திய பருவமழை தொடங்கலுக்கும் நேரடியான தொடர்புகள் அப்படிங்கிற மாதிரி. இந்திய பருவமழைனாக்கா அதுவும் இந்தியாவில் ஒரு பகுதி தானே. பட் கேரளாவில் தொடங்கக்கூடிய அந்த ஜூன் மாதத்தில் தொடங்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழைக்கும் அந்த டிலேயில் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது கிடையாது. அதாவது இது டிலே ஆகுது அப்படிங்கும்பொழுது அதுவும் டிலே ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதாவது அந்தமான் நிக்கோபாரில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு சற்று தாமதமானாலோ அல்லது முன்கூட்டியே தொடங்கினாலோ அது கேரளாவில் தொடங்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழையில் இம்பேக்டை ஏற்படுத்தாது. அது அந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ அதனால் அப்படி ஒரு கனெக்ஷன்ஸ் கிடையாது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். அங்கே ஒருவேளை இயர்லியராக தொடங்கிடுச்சு அப்படிங்கும்பொழுது நீங்கள் உடனே கேரளாவிலும் இயர்லியராக தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. சாதகமான சூழல்கள் வரும், ஆனால் கண்டிப்பாக நல்ல மழை தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இருக்குங்கிறதுல மாற்று கருத்துக்களோ இருக்க முடியாது. நிச்சயமாக சில இடங்களில் கனத்த மழையானது பதிவாகலாம். அடுத்த 24 மணி நேரத்திலும் நமக்கு தேனி மாவட்ட பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள இயலுகிறது.
மேகமலை மாதிரியான பகுதிகளில் கூட நாம் மழை எதிர்பார்க்கலாம். ரண்டைக்குளம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஜக்கம்பட்டி மற்றும் மேகமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. இவை போக வேறு சில தேனி மாவட்ட பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்புகள் உண்டு. மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழையானது பதிவாகலாம். இன்னுமுமே கூட பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அந்த மழை மேகங்கள் நகரக்கூடிய திசை என்பது கொஞ்சம் கிழக்கு நோக்கி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாடிப்பட்டிக்கு அருகில் வாடிப்பட்டிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறும். நேற்று உட்பகுதிகள்னு சொல்லும் போது திருச்சி மாவட்டத்தில் ஒரு பகுதியில் மழை பதிவாக இருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு மழையானது பதிவாக இருக்கிறது. அதுவும் எருமப்பட்டி பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா நாமக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதி தான். அது மட்டும் அல்லாது நாமக்கல், திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்ட எல்லையோர பகுதிகளில் மழை மேகங்கள் நேற்றைய தினம் பதிவாகி வந்தது. அது தொடர்பாக நிகழ்நேர தகவல்களில் கூட சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஸோ அடுத்த 24 மணி நேரத்திலும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தென்காசி மாவட்டத்தினுடைய சில இடங்களில், நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் குறிப்பாக வடமேற்கு பகுதிகளில் திடீர்னு சில இடங்களில், அதாவது கடையநல்லூர், விளாத்திக்குளம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் இருக்குது இல்லையா, அதில் ஏதேனும் இடங்களில் திடீர்னு வாரம் மிரட்டி கொண்டு மழை பதிவானது என்றால் நாம் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இவைகள் மட்டும்தானு கேட்டிங்கனாக்கா நம்ம கரூர் மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழையானது பதிவாகலாம். பட் நேற்றைய தினம் அந்த பகுதிகளில் மழை பதிவாகி இருப்பதன் காரணமாக அந்த பகுதிகளில் இப்போ என்ன நிலவரம் நிலவுது அப்படிங்கிறது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் தெரியும். இப்போ வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்குதா, இல்லை வெப்பநிலை தணிந்து இருக்கிறதா? வெப்பநிலை தணிந்து இருப்பதனால உங்களுக்கு வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் குறையும். அதாவது வெப்பநிலை குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வெப்பசலன மழையே பதிவாகாதுன்னு கிடையாது. பட் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்கிறோம், நேற்றைய தினம் ஒரு பகுதியில் மழை பதிவானது என்றால் கண்டினியூஸாக 2 நாட்கள் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. பட் பாசிபிலிட்டி இல்லாமல் கிடையாது. பட் இந்த மாதிரியான காலகட்டத்தில் வேறொரு பகுதியில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் ஸ்லைட் ஏஜ் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இது மாதிரியை பொறுத்த வரைக்கும் அது திண்டுக்கல் மாவட்டத்தையும் தான் காட்டுது, திண்டுக்கல் மாநகரையும் தான் காட்டுது. பட் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேணாம். பட் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். மதுரை, திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், நத்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். திண்டுக்கல், திருச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் ஏதேனும் இடங்களில் திடீர்னு வானம் மிரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு இடியுடன் கூடிய சூறை காற்றுடனான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் தான் உங்களுக்கு திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். நாமக்கல் மாவட்டத்தினுடைய சில இடங்களில், ஈரோடு மாவட்ட பகுதிகளில், சேலம் மாவட்ட பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம வடமேற்கு மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாதிரியான மாவட்டத்திலும், திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழையானது பதிவாகலாம். ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. திருச்சி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். ஸோ திருச்சி மாவட்டம் வரைக்கும் வந்துட்டு, ஸோ பொன்னியார் அணைங்கிறது திருச்சி மாவட்ட பகுதி தானே. ஸோ போக பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதாவது நேற்று பொன்னியாரில் மழை பதிவாகி, பொன்னியார் அணையில் மழை பதிவாகி இருந்தது இல்லையா. ஸோ அடுத்து வரக்கூடிய காலங்களில் திருச்சி மாநகரிலும் மழை பதிவாகுவதற்கான சூழல்கள் என்பது ஒரு நாள் உருவாகும். அப்பொழுது நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. பட் நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நேற்றைய தினமே பார்த்திங்கனாக்கா நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ கண்டிஷன்ஸ் எந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அமையும். ஸோ கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை பொறுத்தவரையில் காமாட்சிபுரம், திண்டுக்கல் மாவட்டம் 47 மில்லிமீட்டர், பேரையூர், மதுரை மாவட்டம் 45 மில்லிமீட்டர், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 38 மில்லிமீட்டர், மாயனூர், கரூர் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், வேடன்சந்தூர், திண்டுக்கல் மாவட்டம் 25 மில்லிமீட்டர், அதே போல் சின்னக்கல்லார், கோயம்புத்தூர் மாவட்டம் 23 மில்லிமீட்டர், திண்டுக்கல் மாநகராட்சி, திண்டுக்கல் மாவட்டம் 20 மில்லிமீட்டர், கடவூர், கரூர் மாவட்டம் 19 மில்லிமீட்டர், தேக்கடி, தேனி மாவட்டம் 16 மில்லிமீட்டர், பொன்னியாறு அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 16 மில்லிமீட்டர், அம்மாப்பேட்டை, ஈரோடு மாவட்டம் 15 மில்லிமீட்டர், எருமப்பட்டி, நாமக்கல் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், கிருஷ்ணராயபுரம், கரூர் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், பெரியார் அணை, தேனி மாவட்டம் 14 மில்லிமீட்டர், வதிராயிருப்பு, விருதுநகர் மாவட்டம் 13 மில்லிமீட்டர், சண்முகா நதி, தேனி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், பெண்ணாகரம், தருமபுரி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டம் 10 மில்லிமீட்டர், கூடலூர், தேனி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், அவலாஞ்சி,
நீலகிரி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 6 மில்லிமீட்டர், கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், மயிலம்பட்டி கரூர் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் காஞ்சிபுரம் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், கொடைக்கானல் படகு குழாம் திண்டுக்கல் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், பெரியார் அணை விருதுநகர் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், வைகை அணை தேனி மாவட்டம் 4 மில்லிமீட்டர், நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், சிவகாசி விருதுநகர் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், உத்தமபாளையம் தேனி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், கரியாப்பட்டி விருதுநகர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் 3 மில்லிமீட்டர், வீரபாண்டி தேனி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், பழவிடுதி கரூர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், எடப்பாடி சேலம் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், கொப்பம்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், கரியகோயில் அணை சேலம் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், நம்பியூர் ஈரோடு மாவட்டம் 2 மில்லிமீட்டர், ஏற்காடு சேலம் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், பாலமோர் கன்னியாகுமரி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், அரண்மனைபுதூர் தேனி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், கரூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், மஞ்சளாறு தேனி மாவட்டம் 1 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையும் அடுத்த 24 மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாக சில விஷயங்களையும் தான் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்புறம் இலங்கையில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க நேற்றைய தினம் என்னை தொடர்பு கொண்டு. ஸோ இலங்கையின் கடலோர பகுதிகளில் அம்பாறை மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையானது பதிவாகலாம். 8, 9ஆம் தேதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. பட் அது வந்து காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்தது தான். எல்லா இடங்களிலும் மழையானது பதிவாகாது. பட் கிழக்கு திசை காற்று அந்த காலகட்டத்தில் ஊடுருவுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. உட்பகுதிகளில் தான் இந்த காலகட்டத்தில் மழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும். அது இலங்கையிலையும் சொல்கிறேன். இலங்கையினுடைய தென் உட்பகுதிகளில் சில இடங்களில் இந்த நூவரெலியாவை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம், சில இடங்களில் கண்டியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் கனத்த மழை பதிவாகும், பலத்த சூறை காற்றுடன் பதிவாகும். கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில் மிக சாதகமான சூழல்கள் உருவாகும் பொழுது மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா 8, 9ஆம் தேதிகளின் வாக்கில் ஒரு சில இடங்களில் அம்பாறை மாவட்டத்திலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பெங்களூர் மாநகரில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கா இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் கேட்பீங்க. பெங்களூர் மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கேரள மாநிலத்திலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழையானது பதிவாகும். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.